அருமை ஜெயா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். சிரிப்போம் சிந்திப்போம் நிகழ்ச்சியிலே உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்குன்னு பழைய பாட்டு. அதை தாவ விட்டால் தப்பி ஓட விட்டால் அது பாட்டுக்கு கண்டதில் ஏறிடும். மரத்துக்கு மரம் தாவுறது மட்டும் இல்லை, கிளைக்கு கிளை தாவும். இதிலிருந்து அங்கே போகும், அங்கேருந்து இங்கே வரும். என்ன பண்ணுறோம்னு அதுக்கு தெரியாது. சும்மாவும் இருக்க முடியாது. மனுஷன் குரங்குலேருந்து வந்தான் அப்படிங்கிறத எதை வச்சு கண்டுபிடிக்கிறோம்னா, அவனால் சும்மா இருக்க முடியாது. சும்மா இருந்தான்னா ஞானம் தவம் அந்த நிலைமைக்கு போயிட்டான்னு அர்த்தம். சும்மா இருந்தாலும் மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால மனத்தை கட்டுக்குள்ளே வைக்கணும். அது யோகினாலும் முடியாதுன்றாங்க மனசை கட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு. மனசை கட்டுப்பாட்டில் வச்சோம்னா நம்ம உண்மையிலேயே மனித நிலையிலிருந்து உயர்ந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஒரு யோகி ஒருத்தர் ஒரு ஊருக்கு வந்தார். என்ன வரம் கேட்டாலும் உடனே கொடுப்பார். அவர் சொன்னால் உடனே பலிக்கும். ஒருத்தன் வந்தான், அவன் யோகி நீங்கள் என்ன வேணுமாலும் கொடுப்பீங்களாமே, நான் மனசில் என்ன நினச்சாலும் அது நடக்கணும், என் மனசு உடனே செஞ்சு காட்டணும் அப்படிங்கிற வரத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். யோகி சிரிச்சார். பாருப்பா, அது விபரீதமான வரம். இது நீ என்ன நினச்சாலும் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி உனக்கு நான் வரம் கொடுத்தா உன்னால் தாங்க முடியாது, கஷ்டப்படுவேன். மனசு நினைக்கிறதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சோன்னா எங்கேயோ போய் முடிஞ்சு போகும். வேணாம், இதை கேட்காத அப்படின்னு யோகி கேட்டார். உடனே அவன் சொன்னான், இங்கே பாருங்க, உங்களுக்கு என்ன வேலை, நான் என்ன வர கேட்குறேன்னா அதை கொடுங்க, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், அது என்ன பாடுபடுத்துதுன்னு நான் பார்த்துக்கிறேனே அப்படின்னா. சரி வழங்கினோம் அப்படின்னு சொல்லிட்டார். சொல்லிட்டு கிளம்பிட்டார் அந்த ஊரை விட்டு. இன்னும் 1 மாதம் கழித்து வருவார். போனால் இவன் டக்குன்னு மனமே அப்படின்னா ஒரு பூதம் நின்றுச்சு. அதான் அந்த மனம் பூதம். என்ன, எனக்கு ஒரு வீடு வேணும், எனக்கு ஒரு தோட்டம் வேணும், எனக்கு ஒரு பம்பு செட்டு வேணும், எனக்கு ஒரு வயல்வெளி வேணும், எனக்கு குதிரை வேணும், யானை வேணும். சொல்ல சொல்ல அடுத்த நிமிஷமே எல்லாம் விழுந்துக்கிட்டே இருக்கு, டக்கு டக்கு டக்குன்னு. அவனுக்கு ஆச்சரியம். முதல்ல கேட்கறதெல்லாம் உடனே உடனே கிடைக்குதுன்னு கேட்டு கேட்டு கடைசியில் அழுத்து போயிட்டான். இனி என்ன கேட்கறதுன்னு தெரியல. அப்போ அந்த பூதம் சொல்லிச்சான், இங்கே பாரு, சும்மா கேப்பு விட்டேன்னு வச்சுக்க, நானே உன்னை அடித்து போட்டுருவேன். தொடர்ந்து எனக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருந்தால் தான் நான் உனக்கு அடிமையாக இருப்பேன். நீ எனக்கு தொடர்ந்து வேலை கொடுக்கலன்னு வச்சுக்க, உன்னையவே அடித்து காலி பண்ணிடுவேன். மனசு அப்படிப்பட்டது தான். மனசு எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருக்கும். நல்லதை யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்னா நல்லது நடக்கும். சும்மா விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐடியல் மேன்ஸு மைண்டு டெவில்ஸ் ஒர்க் ஷாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி கடைசியில் அப்புறம் அந்த துறவியை தேடி ஓடிட்டான். தாங்க முடியல சாமி, என்ன பண்ணுறதுன்னு. பங்களாவில் ஒரு பெரிய இரும்பு தூண் இருக்குல்ல, அதை வலுவழுப்பாக்கி எண்ணெயை ஊற்று, அதில் ஏறி ஏறி இறங்க சொல்லு. அது ஏறவே முடியாது, வலிக்கு வலிக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். நீ உன் வேலையை பாரு அப்படின்னு. இப்போ மனசுக்கு எதையாவது இப்படி ஒரு அசைன்மெண்ட்டை கொடுத்துட்டோம்னா அது பாட்டுக்கு ஏறி ஏறி இறங்கிக்கிட்டே இருக்கு. இவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். மனம்ங்கிறது அமிர்த கலசமாக மாறணும்னா நல்ல சிந்தனைகளை அது கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா நடக்கும். இல்லைன்னா டெவில்ஸ் ஒர்க் ஷாப்பாக மாறி போகும். அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக மாற நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.